ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரியில் 4 கால பூஜைகள் செய்கிறோம் இல்லையா, அந்த பூஜையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு தெய்வத்தையும் அந்த 4 கால பூஜை செய்யும்போது வணங்குவாங்கங்க. இரவின் முதல் காலத்தில் சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டும். முதல் கால வழிபாட்டில் பஞ்சகவ்ய அபிஷேகம் விசேஷமானதுங்க. சுவாமிக்கு சந்தனம் பூசுவாங்க, சிவப்பு பட்டு சாத்துவாங்க, காய்கறிகள், வில்வப்பழம், அன்னம் மற்றும் பலகாரங்களை நிவேதிப்பார்கள். விளக்கெண்ணெயால் தீபம் ஏற்றுவாங்க. முதல் கால பூஜையில் திருநீற்று பச்சிலை, அப்புறம் தாமரை, அரளி மலர்களை பயன்படுத்துவாங்க. முதல் காலத்தில் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை பக்தர்கள் பாராயணம் செய்வது புண்ணிய பலனை தருங்க. இரண்டாவது கால வழிபாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இரவின் 2ஆம் காலத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது விசேஷம். 2ஆம் காலத்தில் சிவலிங்கத்திற்கு தேன், சர்க்கரை, தயிர், பால், நெய் கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வாங்கங்க. சிவலிங்கத்தின் மீது பச்சை கற்பூரம் பூசுவார்கள். மஞ்சள் நிற பருத்தி அடையை அணிவிப்பார்கள்ங்க. பாயாசமும் லட்டும் நிவேதிப்பார்கள்ங்க. இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவாங்க. தாமரை மற்றும் வில்வ மலர்களை பயன்படுத்துவாங்க. அப்புறம் பலாப்பழத்தை நிவேதிப்பார்கள். 2ஆம் காலத்தில் இரு நீலனாய் என தொடங்கும் நின்ற திருத்தாண்டகத்தை பக்தர்கள் பாராயணம் செய்வது நல்லதுங்க. 3ஆம் கால வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இரவின் 3ஆம் காலத்தில் லிங்கோத்பவரை வழிபடுவது விசேஷங்க. இது லிங்கோத்பவ காலம் என சொல்லப்படும். மார்க்கண்டேயனை காக்க சிவபெருமான் காலசம்ஹாரராக வெளிப்பட்டதும் இந்த நேரத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் காலத்தில் சிவலிங்கத்திற்கு தேனால் அபிஷேகிப்பாங்க. அகிலை மேல் பூச்சாக பயன்படுத்துவாங்க. வெள்ளை நிற கம்பளி சாத்துவாங்க. அப்புறம் மாவோட நெய் சேர்த்து செய்த பலகாரங்களும் பாயாசமும் மாதுளம் பழமும் நிவேதனம் செய்வார்கள். நெய்யால் விளக்கேற்றுவார்கள். அருகு மற்றும் தாழம்பூவை சூட்டுவாங்கங்க. இரவின் 4ஆம் காலத்தில் அபிஷேகம் செய்ய கருப்பஞ்சாறு விசேஷமாக பயன்படுத்தப்படுங்க. கஸ்தூரியை மேல் பூச்சாக பூசுவார்கள். பச்சை நிறத்தில் அமைந்த மலர் ஆடைகள் அணிவிப்பதுண்டு. கோதுமையும் நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பலகாரங்களை நிவேதிக்க வேண்டும். நல்லெண்ணெயால் தீபம் ஏற்ற வேண்டும். பல வகை மலர்களை பயன்படுத்தி பூஜிப்பார்கள்ங்க. திருநாவுக்கரசர் அருளிய போற்றி திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.